லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. സഹോദരങ്ങളെ സഹോദരിമാരുടെ പലതരത്തെ പഠിച്ച് പരിപാലിച്ച് വരக்கூடிய കൗതുകാരനെ നമുക്കെല്ലാം നമുക്ക് മാത്രമല്ല നമ്മുടെ പെற்றோர்களும் அனைவருக்கும் நம்ம ചേർന്നവர்களுം அனைவர்களுக்கும் എല്ലാ വകயான சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அதிகமாக தந்தருள்ளாராக. அப்படிப்பட்ட ரஹ்மத்துக்கும் சலாமத்துக்கும் பரக்கத்தான இந்த மஜ்லிஸை அல்லாஹ் காரணமாக வைப்பாராக. எனக்கு செய்தனா மகாதவன் ரலியல்லாஹு சொல்வார்கள், இஜ்லிஸு பினா முமின் சாஹிப்தான், நம்ம சபையில் நம்ம மஜ்லிஸில் பல நேரம் நம்ம உட்காருங்க, நாம் ஈமான் அதிகப்படுத்துவோம். அப்படி ஈமான் அதிகப்படுத்தக்கூடிய இருக்கிற ஈமான் உறுதிப்படுத்தப்பட்டு மலக்குள் மௌத் கையில் நாம் பிடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலும் இந்த ஈமான் என்ற கலிமத்துக்கு உச்சரித்து ரசூல் பாத்திமாவோட மௌத்துக்கும் அல்லாஹ் என்ற மஜ்லிஸை காரணமாக கேட்பார். இப்பொழுது கண்ணியமிக்க சஹாபாக்கள் அதிகமாக சஹாபாக்களின் சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸ்கள் தான் இப்ப நடந்து வருகிறது. இப்ப கடைசி நேரத்தில் கண்ணியமிக்க சஹாபி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக ஒரு ஹதீஸை படித்தோம். ஒரு மிகப்பெரிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் பல சிறப்புகளும் பல நேரங்களில் பல நிலையில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் பின் முஆத். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அந்த மௌத் காரணமாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட துடித்துக் கொண்டிருக்கிறது. வானம் பூமி எல்லாம் கவலைப்படக்கூடிய அளவுக்கு அரசு என்று சொன்னால் அதில் எல்லாமே அடங்கும். வானம் பூமியோட விரிவானது குருசி, அந்த குருசியோட விரிவானது அரசு. அப்படிப்பட்ட அந்த அரசு பார்த்தான நேரத்தில் கவலையின் காரணத்தினால் துடித்து விட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்பொழுது படித்தோம். நம்ம இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை எல்லோரும் மறந்துவிடாமல் நிலையில் எப்போதுமே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த ஹதீஸ் நான் எடுத்தேன். வேறொரு ஹதீஸ் தான் இப்போதைக்கு சொல்லலாமல் இருந்தேன். கடைசி இந்த ஹதீஸ் வரும் நேரத்தில் சஅத் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய சஹாபி, மிகப்பெரிய சிறந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய அரசன் கவலைப்படக்கூடிய அளவுக்கு மாபெரும் உயர்ந்த நடத்தப்பட்ட சஹாபி. அப்படிப்பட்ட சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு 70,000க்கு மேல மலாயிகத்துகள் ஜனாதாக்கள் கடந்து விட்ட சஹாபி. நேற்று வேற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நாம் அந்த செய்தி சொன்னோம். அனுச்சியாமோடு செய்வானாக. அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா கபரில் வைக்கப்பட்ட நேரத்தில் கபரில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தது.
കബർ രണ്ട് ഓരത്തിൽ നിന്നും ധരിച്ചുകൊണ്ട് സഹചര്യങ്ങൾക്ക് ചിരമം പെറപ്പെടக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று நமக்கு பார்த்தா தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. என்ன காரணம்? நம்ம சொல்லிட்டோம். சஹாபியெல்லாம் ரொம்ப பெரிய சஹாபி மஹத்தல்லா ரசூலுல்லாஹி மின் ஜிஹாதிகி சமயனா பில்லாஹ் லிஸஅதின் நபி அம்தி பக்தர்களுக்கும் ஒவ்வொரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசு கவலைப்பட்டதாக ஒரு உறுதியான செய்தி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை என்று கண்ணிமிக்க சகாபாரதிகளும் கண்ணிமிக்க இமாம்கள்லாம் சொல்லித் தரக்கூடிய அளவுக்கு மாபெரும் தரஜாவில் உள்ள அந்த சகாபில் அதிகமாக ஒரு சுன்னத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் கபரில் பிரச்சனை ஏற்பட்டது. என்ன சுன்னத்து? சிறுநீர் கழித்து விட்டார். அந்த சிறுநீரில் ஒவ்வொரு சொட்டுகளும் முழுமையாக வெளியே வந்தது, எல்லாம் வந்துச்சு. அது உறுதியாகிற வரையிலும் கொஞ்சம் பிற்படுத்த வேண்டும். வாலிபராங்களா இருக்கலாம், பிபிஎச் போன்ற கொலஸ்ட்ரால் நோய்கள் உள்ளவங்களா இருந்தால் கொஞ்சம் ஒரு சில டாக்ஸிகள் சில சொட்டுகள் தேங்கி இருக்கலாம். ஏனாக இருந்தாலும் மூத்திரம் நெஞ்சு செய்கிற எல்லாருக்கும் தெரியும். அது ஏதாவது காரணத்தினால் அவசரமா நம்ம ஓடி அது நம்ம கையிலோ பேந்திலோ பெற்றால் தொழுகை கூடாது என்று நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு இஸ்திபரா என்று சொல்லப்படும் கிதாபுகள். இஸ்திபரா என்று சொன்னால் அது முக்கியமான சுன்னத்து. இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் நீர் முழுமையாக வெளியே வந்து விட்டது என்று உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில பேர் கொஞ்சம் நேரம் நடந்தால்தான் வரும், சில பேரை கொஞ்சம் இருமினால்தான் வரும். எந்த வழியில் செய்யணுமோ அந்த முழுமையாக அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்யாமல் ஏதோ ஒரு சில நேரங்களில் அவசரமாக சுத்தம் செய்து அப்படியே போயிட்டார். இது காரணமாக கபரில் வேலை செய்யப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட மாபெரும் பெரிய பெரிய அளவுக்கெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் நம்ம கையில் ஒரே ஒரு ஆயுதம். அல்லாஹும்ம இன்னீ அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அத்தையாத்தில் ஓதுறோம். யா அல்லாஹ், கபருடைய வேதனை மட்டும் நீ என்ன பாதுகாப்பாயாக. கபர் என்றால் நம்ம கொஞ்சம் தனிமை உட்கார்ந்து யோசனை பண்ணி பார்த்தாலே இதுக்கு பெரிய அறிவாளியாமனுங்கிற தேவையில்லை. அந்த இருட்டு நிறைந்த அந்த இடத்தில் யாரும் உதவிக்கு இல்லாத அந்த நேரத்தில் எல்லோரும் தப்பம் செய்த பிறகு வீட்டுக்கு போய்விடுவார்கள். யாராக இருந்தாலும் அங்கு இருக்க போவதில்லை. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ஆக போவதில்லை. ஆனால் அங்கிருந்து குர்ஆன் ஓதி நல்ல அமல்கள் செய்து சதகாக்கள் செய்து அந்த மையத்துக்காக துஆ கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது பரக்கத்தான வேலை. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அதுக்கெல்லாம் மாறும் நேரத்தை ஒதுக்கிறதே இல்லை. எவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சு வீட்டுக்கு அவசரமா போய் ஏதோ நம்ம செய்யறோம், அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் சரியத்து முறையோட இருந்தா அந்த மையத்துடைய சொந்த செலவில் இருந்து அல்லது வேற ஒருவர் செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு சொத்துக்களுக்கு பிரித்து விட்டதற்கு பிறகு சரியத்து முறைப்படி அந்த வேலைகளும் செய்தால் நல்லது, தப்பு என்று சொல்லவில்லை. அப்படி யாரும் சொன்னால் அது தவறு என்று நம்ம சொல்றோம். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஒரு குறிப்பிட்ட நேரம் மையத்தை அடக்கம் பண்ணதுக்கு பிறகு நீங்க அங்கே நீங்கள் தங்கிடுங்கள், அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தில் கூட பார்த்தால் இந்த பழக்கத்தை தஸ்தீத் என்ற பேரில் எல்லோரும் சேர்ந்து அந்த மையத்துக்காக ரொம்ப நேரம் துஆ கேட்டு ஒரு சில மணி நேரங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்கு பிறகுதான் நமக்கு போறார். என்ன நோக்கம் என்ன?
முன்கருமையில் அடைந்து சொன்னார். கபரில் வருவார்கள் என்று நம்ம முழுமையா நம்பிருக்கிறோம். ஒரு சில கேள்விகள் கேட்பார்கள் நம்ம முழுமையா நம்பிருக்கிறோம். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்காக எனக்கு நம்ப வேண்டிய என்னுடைய பாப்பா அல்லது என்னுடைய அண்ணன் அல்லது என்ன தம்பி இதா பக்கத்தில் நிற்கிறாரு சொன்னால் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கு அது தெரியாது. கபரில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் விளக்கி வைப்பார். இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காமல் அவருக்கு எவ்வளவு காசு இருக்குது, எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் அது எடுக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் இப்ப நம்ம தமிழோ தாரிவி ஜம்பாத்தி கபரி கண்ணாரிவிலும் அப்பாவும் சரி மகனும் சரி யாரா இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த ரவம் செய்யப்பட்ட இந்த மௌத்தான மனிதனை மறந்து விடக்கூடிய சூழ்நிலை இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும் அழுவதற்கு முன்னதாக தவறு என்று அத்தையாற்றில் ஓதக்கூடிய நேரத்தில் நாம் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஆதாரம் அவரு பெரிய விஷயமாக போய்தானே இந்த ஓத சொல்லி சமூகம் கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து அதாவது நான் பாதுகாப்பு தருகிறேன். உன் பித்திரத்தில் மழையா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஈமானுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், தவறான வார்த்தைகள் பேச விடாமல், தவறான செயல்கள் செய்ய விடாமல் ஈமானை பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கை கண்டிருக்க சதம்பாரதியமான வாழ்ந்த வாழ்க்கையாக கண்டிருக்க நாதாக்களாக இமாமனா சுல்தானுல் அலிமா வடைபொருள் உம்மா செய்யுதுனா முகமது இதிலிசு சாமி ரலியல்லாஹு போன்ற நாதாக்கள் நடந்து காட்டிய அந்த பாதையில் நான் நடக்கிறேன் என்று உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கவலை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். அத்தஹியத்தில் ஓதக்கூடிய துஆ அல்லாமல் சாதாரண நேரங்களில் யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் இருந்து பிரச்சனை ஏற்படாமல், ஈமானுக்கு ஆபத்து ஏற்படாமல் மௌத்துடைய நேரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என்று அல்லாஹ் வாக்களித்தான், அல்லாஹ் அறிவித்து விட்டான். இருந்தாலும் கூட உம்மத்து அந்த சமுதாயம் இந்த துஆவை படிக்க வேண்டும், இது ஓத வேண்டும். 20 குறையாத நேரம் கபரை பற்றி ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதக்கூடிய அல்லாஹ் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் கபரை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாதுகாப்பு தேடி துஆ செய்து வந்தார்கள் என்றும் சீரத்துல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆகையினால் நண்பர்களே, நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம், நேரம் காலம் நமக்காக காத்திருக்காது, அது போய்கொண்டே இருக்கு. நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களும் கபருக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுவும் மறந்து விடக்கூடாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப எல்லாம் ஒன்று வராது, அந்த உள்ள இருக்கு, அதெல்லாம் கட்டி விடுத்து கொஞ்சம் ஒன்று வரும், அதாவது வீட்டை கட்டிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கட்டி இப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் சைத்தான் எல்லாரோட உள்ளத்திலும் போட்டு விட்டார். நான் ஆரம்பத்தில் புகாரி ஷரீஃப் ஆரம்பிக்கிற அண்டத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஜ்லிஸில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அகில உலகத்துக்கும் ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் அரசராக இருந்தார். ஒரு மாபெரும் நபி, எல்லாருக்கும் பேரு தெரியும். குர்ஆனில் பேரு சொல்லப்பட்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட மஜ்லிஸில் மலக்குகளும் அமர்ந்திருப்பார்கள், மனிதர்களும் ஜின்களும் எல்லாம் இருப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருந்தான். காற்றை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் காற்று அதற்கு கட்டுப்படும், மழையை பார்த்து சொன்னால் மழை அது கட்டுப்படும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கும் போது மலக்குல் மௌத் அங்கே இருக்கிறார். ஒரு மனிதர் பக்கத்தில் இருக்கிறார். மலக்குல் மௌத் அந்த மனிதர்களையே பார்க்கிற 2-3 நாள். ஆனால் இவருக்கு மலக்குல் மௌத்துங்கிறது தெரியுது. அவரை கொஞ்சம் பயம் கண்டு போச்சு.
என்ன மறக்கும் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறார், யாரையும் பார்க்க எந்த மட்டும் திருப்பி ரெண்டு மூணு பார்த்தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துள்ள போது சுலைமான் இஸ்லாமுக்கு சொன்னா, மறக்கும் போது என்ன தெரிஞ்சு பார்க்கிறான். ஒரு சமயம் மௌத்து நெருங்கப்பட்ட மாதிரி எனக்கு சில எண்ணங்கள் வருது, தயவு செய்து உதவி செய்யுங்க, ரொம்ப தூரத்துக்கு என்ன கொண்டு போய் கொடுங்க. அவர் இங்கதான் இருக்கிறாரு, மறக்கும் மௌத்துக்கு உங்களோட இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, ரொம்ப தூரத்துக்கு எங்கே என்ன கொண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு என்ன கொண்டு போய் விடுறதுக்கு காற்றை கூப்பிட்டு நீங்க உத்தரவு போட்டால் காற்று அதுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி செய்தார். காற்றை கூப்பிட்டு இவங்க ரொம்ப மைல்கள் தூரத்துக்கு அவரை கொண்டு போய் போடு, அப்படியே கொண்டு போய் போட்டாச்சு. போட்டு வந்து மறக்கும் மௌத்தாங்க வந்து ஆரம்பிச்சார். இப்ப சுலைமான் அங்க வந்து இந்த இடத்துல கொண்டு போய் போடும், அதே இடத்துல வந்து மறக்கும் மௌத்து கை வந்தான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறக்கும் மௌத்தை கேட்கிறான், ஏன் நீங்க அடிக்கடி அவரை எப்படி பார்த்துட்டு? ஒண்ணும் இல்ல, எனக்கு அவரை மௌத்து இந்த ஊரில் வச்சு கைப்பற்ற சொல்லி எனக்கு உத்தரவு, ஆனால் அவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அதுக்கும் இதுக்கும் 5000-6000 கிலோமீட்டர்கள் தூரம், அவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு மௌத்து ரூஹை கைப்பற்ற நேரம் நெருங்கி விட்டது, நான் ஆச்சரியமாக அவரை பார்த்தேன், இதுதான் மௌத்து. ஆகையினால் அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய செயல்கள் செய்து, அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பேசி நம்முடைய ஹயாத்தை அல்லாஹ் கலந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக நாம் ஆக்கி வைத்து நாம் நிகழ்ச்சி கொண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக. உதவியாளர் சொல்வார்கள், நான் பேசக்கூடிய பேச்சுக்களும் நான் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமலா கருதப்பட்டு அதுவும் கவியளப்பன் இல்ல அரசாதா, நான் அந்த பேச்சுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் பேச வேண்டும் தேவைப்படும். தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு ஒதுக்கி விடுவது ஒரு மூமின் கிடையாது. சுருக்கமான வார்த்தையில் இஸ்லாமின் மரணி தற்போது தனக்கு ஏன் தேவையில்லையோ அதை மட்டும் ஒதுக்கிவிட வேண்டும். இவன் தான் உண்மையான முஸ்லிம். வருகின்ற சுருக்கமான வார்த்தை இஸ்லாமில் முறை ஒரு மனிதன் நல்ல ஒரு முஸ்லிம், அவன் ஈமான் பாதுகாக்கப்படக்கூடியவன். அதற்கு அடையாளம் தனக்கு எந்த பேச்சு தேவையில்லையோ அந்த பேச்சை விட்டு அவன் ஒதுங்க வேண்டும். அரசியல்காரனா இருந்தால் அவன் தேவைப்பட்டால் பேசட்டும், அது தப்பு என்று சொல்லவில்லை. உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் நீ ஒதுங்க வேண்டும். மருந்தீனமும் அணிந்தவர்கள் மருந்தும் வல்ல ரஹ்மான் எல்லா வகையான மருந்தை பற்றியும் நமக்கு நசீபாக்கி இருப்பதாக. அல்லாஹ் வளர்த்திக் கொள்ளக்கூடிய செயல்கள் செய்வதற்கும் பேச்சுக்கள் பேசுவதற்கும் அவருடைய தாகத்திலும் தத்துவாவிலும் நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக. நமக்கு ஏற்பட்ட நம்முடைய மடைமக்களுக்கு இருக்கக்கூடிய நம்மை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் இந்த முபாரக்கான மனிதன் பழக்கத்தினால் பரிபூர்ணமான சிவாகத்தன்னு சந்தோஷத்திலும் பிரார்த்தனும் அல்லாஹ் ஆக்கி வைப்பாராக. இதெல்லாம் பிரச்சனைகளா, கடன் தொல்லைகளா, மற்ற கஷ்டங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாரு இருந்தாலும் அல்லாஹ் இந்த மனிதன் காரணமாக ரொம்ப சிகரித்து அதற்கெல்லாம் ஒரு சலாமத்தான வழி காட்டி தருவார். الحمد لله رب العالمين. رب زدني علما